ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடிக்கான நிபந்தனைகள் நியாயமா? யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் யார், தகுதி அற்றவர்கள் யார், என்னென்ன மாதிரியான நிபந்தனைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், எப்போ இருந்து இதற்கான லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தயார் பண்ணுறாங்க, யாரோட பேரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதற்கப்புறம் உங்கள் நகைக்கடன் எத்தனை சவரன் வர நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், உங்கள் கைக்கு அந்த நகை எப்போது கிடைக்கும் அப்படின்றத ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் உள்ள பெண்கள் அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பாங்களா, அறிவிக்க மாட்டாங்களா, எப்போ அறிவிப்பாங்க, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், இப்போ வச்சவங்களுக்கு ஆகுமா, இல்லை 2 வருடங்களுக்கு முன்னாடி வச்சவங்களுக்கு ஆகுமா, நீங்கள் நகைக்கடன் உங்களுக்கு தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பேங்க்கில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவை சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஸோ இந்த எலெக்ஷன்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் சென்ற டைம் நடந்த மாதிரி முறைகேடுகள் எதுவும் நடக்காத அளவுக்கு இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா நிறைய நிபந்தனைகள் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 51 வகையான கணக்கு, அதாவது தகவல்களை சேகரிக்கணும் பயனாளர்கிட்ட இருந்து, அதாவது நகை வைக்கிறவங்க கிட்டேருந்து 51 விதமான தகவல்கள் சேமிக்கணும் அப்படின்றத கூட்டுறவுத்துறை வங்கிகளுக்கு தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸ், நீங்கள் எந்த வருஷம் நகைக்கடன் வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ வட்டி கட்டியிருக்கிறீங்க, எத்தனை தடவை மீட்டு வச்சுருக்கீங்க, இதற்கு முன்னாடி 2021 நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருந்தீங்களா வாங்கலையா, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் கரெக்டாக, உங்களோட ஆதார் நம்பர் கரெக்டாக, பேங்க் எந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்கா, உங்களோட ரேஷன் அட்டை உங்களோட கூட்டுறவு வங்கிகளில் இணைச்சிருக்கிறீங்களா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை வங்கிகள் சேகரிக்கிறாங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இனிமேல் வைக்கக்கூடிய நகை தள்ளுபடி ஆகுமா, இல்லை ஏற்கனவே வச்ச நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா, இல்லை நான் 2021 நகைக்கடன் தள்ளுபடி வாங்கியிருந்தேன் ஆனால் இந்த டைம் தள்ளுபடி ஆகுமா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னா நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நகை வச்சு மினிமம் 1 வருஷமான ஆயிருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ மினிமம் 1 வருஷமான ஆயிருக்கணும். நீங்கள் ஒரு தடவையான நீங்கள் வட்டி கட்டியிருக்கணும். ஸோ வட்டி கட்டாமல் இப்போ நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமான ஒரு விஷயம். அதோடு கூட மட்டும் இல்லாது இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 கிராம், அதாவது 5 பவுன் வரை நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ சென்ற முறை போலவே இந்த முறையும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அதோடு கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கடந்த முறை நகைக்கடன் தள்ளுபடி வாங்கியிருந்தீங்க, ஆனால் இந்த முறை நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோடு கூட பார்த்திங்க அப்படின்னா புதிதாக இப்போ தான் ஆஃப்டர் போன வருஷம் தள்ளுபடி வாங்காது, இந்த தடவை தான் முதல்ல நான் நகைக்கடன் தள்ளுபடி வாங்க போகிறேன், நான் நகை இப்போ தான் வச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அதோடு கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு, உங்களுடைய ரேஷன் அட்டை,
எண் 3யுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூட்டுறவு வங்கிகளோட அந்த நம்பரில் இணைச்சிருக்கணும். கண்டிப்பாக கூட்டுறவு வங்கி அதிகாரிகிட்ட அந்த நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் சமர்ப்பிச்சிருக்கணும். ஸோ இது அதற்கப்புறமாக வேறு என்ன விஷயங்கள் அப்படின்னா, எல்லாருமே நம்ம பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் கூட்டுறவு வங்கிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலர் நகைக்கடனுக்காக மட்டும்தான் கூட்டுறவு வங்கி வச்சுருப்பாங்க. மீதி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியார் பேங்கு, கனடா பேங்கு, இந்தியன் பேங்கு இந்த மாதிரி நிறைய பேங்க் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நகைக்கடன் அக்கௌண்ட் நம்பரோட இணைச்சிருக்கணும். ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க. அதனாலேயே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள். தகுதி அற்றவர்களை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் சேல்ரி வந்து வரக்கூடாது, அந்த குடும்பத்தினருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 65,000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.